டோட்டல் வேஸ்ட் இட்லி கடை. நம்ம ப்ரொடியூசர் வந்து வேற ஒரு ஆங்கிள் இருக்காரு போல. படத்துல என்ன காமிக்கிறாரு, நம்ம வந்து இட்லி வந்து கையில ஆட்டினாதான் டேஸ்டா இருக்கும், எலக்ட்ரிக் மிஷின்ல ஆட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல இது ஒரு இதெல்லாம் ஒரு கான்செப்டாங்க. கார் வந்து ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு கான்செப்ட கொண்டு வந்து நம்மள வந்து இன்னும் 40 வருஷம் பின்தங்கி போக சொல்றாங்க. அடுத்தது பசங்க வந்து வெளிநாடுக்கு, அதாவது ஏழை வீட்டுல இருக்கிற பசங்க வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், இல்ல பெரிய உத்தியோகம் பார்க்கணும், காரு பங்களான்னு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூட இருக்கிறது ரைட்டு. ஆனா அவ்வளவு டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டுல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அது யாரோட தப்பு? ஓகேங்களா? சோ அதை விட்டுட்டு பசங்களை வந்து பேராசைப்படுறவங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இதே ப்ரொடியூசரும் அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்களும் கேம் கத்துக்கிறதுக்கு கூட அவங்க வெளிநாடு போய் லண்டன், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில போய் தான் கேமிங்கே போய் கத்துப்பாங்க. ஓகேங்களா? சம்மர் வெக்கேஷன்ல. ஆனா வந்து ஒரு ஏழையா இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து வேலைக்கு கூட போகணும்னு நினைக்க கூடாது. அதை கூட அவங்க பாவம்னு சொல்றதுலாம் ரொம்ப டூ மச். அதையும் தாண்டி வந்து ஒருத்தர் வந்து அடின்னு அடிச்சாலும் நம்ம வந்து அவங்க அடிக்கவே கூடாது, நம்மள கொன்னாலும் நம்ம அமைதியா இருக்கும்ன்ற மட்டமான ஒரு கான்செப்ட்லாம் இந்த படத்துல தாங்க பாத்துருக்கேன். ஓகேங்களா? இதே நீங்க நம்ம ப்ரொடியூசரை வந்து கை வச்சு பாருங்களேன், கையெல்லாம் வைக்க வேணாம், சும்மா சொல்லி பாருங்களேன், நான் உங்களை கொன்னே போட்டுருவானுங்க உங்க கேங்கு. ஓகேங்களா? இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு நம்மள 40-50 வருஷம் பின்தங்கி போக சொல்றாங்க. இந்த படம் ஓடாதாங்க நல்லது. இட்ஸ் குட்.